அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 152, 153 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, அவன் வந்து டிராகன் கிளா அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த ஒரு பொண்ணை அட்டாக் பண்ணியிருப்பான். அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறான்ப்பா. இது வந்து பார்க்கறதுக்கு இந்த டார்னேடோ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஒரு சுழல் மாதிரி கிரியேட் பண்ணி அவனை வந்து அட்டாக் பண்ணுது. அவனும் பார்க்குறான், சும்மா விடுவானா? ஏன்னா அவன் அந்த அளவுக்கு வீக் இல்லை, 7th லெவலில் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஹால்பிரெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். ஹால்பிரெட் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, ஈட்டி தான். பார்க்கறதுக்கு பர்பிள் கலரில் இருக்குது. இந்த டிராகன் கிளான் இருக்காங்க இல்லையா, அவங்கள சார்ந்தது போல் தெரியுது. அந்த ஒரு ஈட்டியை பயன்படுத்தி அவன் அட்டாக் பண்ணும்பொழுது இவளால் தாக்கு பிடிக்க முடியல, கீழே விழுந்துடுறான். இவளுக்கு ஒரு வருத்தம், என்னடா 2 ஹோலி ஸ்வாட் வச்சிருக்கோம், இருந்தாலுமே அவனை என்னால் டிஃபீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இவளுக்கு. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த அட்டாக்கை யூஸ் பண்ணுறா. ஆனாலுமே அவன் என்ன சொல்கிறான், எம்மா அவனோட 2 ஹோலி ஸ்வாட் ஸ்ட்ராங் தான், ஆனால் அதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை காட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ இவளை சுற்றி ஏகப்பட்ட டிராகன் க்ளோன்ஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இவ சும்மா இருப்பாளா? இவகிட்ட 2 ஸ்வாட் தான் இருக்கா என்ன? 3வது ஒரு கத்தி இருக்குல்ல, எட்ரா வெளியில், அது எடுத்து அட்டாக் பண்ணுறா. அட்டாக் பண்ணும்போது இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க, இந்த பொண்ணு எத்தனை ஸ்வாட் தாண்டா கையில் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணுறான். ஆனாலும் முடியல. அவனை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுக்கிறான்ப்பா. இவன் என்ன பண்ணுறா, மொத்த ஸ்வாடையுமே யூஸ் பண்ணி பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. எல்லாருமே அரண்டு போய் பார்க்குறாங்க, டேய் இந்த பொண்ணு 3 ஹோலி ஸ்வாட் வச்சுருக்கா, இது எப்படி சாத்தியம்? ஏன்னா 3 இவங்க எதிர்பார்க்கவே கிடையாது. 2க்கே அரண்டு போயிட்டாங்க. 3 சொல்லவா வேணும்? இங்கே இருக்க எவங்கிட்டையுமே ஹோலி ஸ்வாட் கிடையாது. அந்த சிட்டிலோட பையன் இருக்கான்ல, அவன்கிட்ட மட்டும் ஒரே ஒரு ஹோலி வெப்பன் இருக்கு, அவ்வளோதான். அதனால் அரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த ஃபேரி இருக்கல, அவள் கேட்குறா, எப்பா உன் தங்கச்சி என்ன 3 ஸ்வாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா? உங்கள் அப்பா நிறைய ஸ்வாட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரா? எப்படா இந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் சைனீஸ் கேபேஜ் மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சரி எனக்கு ஒரு ஸ்வாட் ஒன்று தரியா, என் ஃபேமிலிக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ பார்க்குறான், நீ யாருன்னே தெரியாது, போமா நீ அப்படிங்கிறான். ஆனால் அவள் விடுற மாதிரி தெரியல. இப்போ இவன் என்ன பண்ணுறா, அவனை அட்டாக் பண்ணி முடிச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறா. ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்க. இந்த டிராகன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படிங்கிறது சாதாரண எபிலிட்டி கிடையாது, அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு எபிலிட்டி தான். ஆனால் இவனோட லெவலுக்கு அதை பண்ணானா இவனுக்கு கண்டிப்பாக வந்து பேக்லாஷ் அப்படிங்கிறது ஏற்படும், ஏதாவது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது வரும். இருந்தாலும் வேறு வழி கிடையாது, ஏன்னா இந்த பொண்ணு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கா. அதெல்லாம் பார்க்குறானுங்க, ஒரு சின்ன பொண்ணு இவனை இந்த அளவுக்கு தள்ளிட்டாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவளுமே வந்து கத்தியை வச்சு அட்டாக் பண்ணுறான். ஆனால் டிராகன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. அவனுமே என்ன சொல்கிறான், என்னை வந்து இந்த அளவுக்கு நீ தள்ளிட்டல, இதுக்கு மேலே பவர் நான் என்னங்கிறத உனக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் நிறைய டிராகன் க்ளோன்ஸை வச்சு சுற்று போடுறான்ப்பா. இருந்தாலும் இவளும் பார்க்குறா, சரி இப்படியே போய்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்மளும் திருப்பி அடிக்கணும், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அடுத்தது ஷூரா பாடி தான் இருக்குது. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தர்மா பாடியை ரிலீஸ் பண்ணுறாப்பா. அதை ரிலீஸ் பண்ண உடனே அதுலேருந்து வருது பாருங்கள் எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன். மறுபடியும் எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி, என்னடா இது பிளட் லைன் தர்மா பாடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஒரு சிட்டிலோட பையன் இருக்கான்ல, அவனுக்கு மட்டும் தெரியுது இது வந்து ஷூரா பாடி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷூரா பாடின்னு சொன்ன உடனே அவனுங்க எல்லாம் அப்படியே ஆடி போகிறானுங்க, பயந்து போகிறானுங்க. இப்போ இந்த டிராகனுக்கும் அந்த தர்மா பாடிக்கும் தான் சண்டை. இவன் அடித்த ஒரு அடியில் அவன் வந்து கம்ப்ளீட்டாக டிஃபீட் ஆகிட்டாங்க. ஸோ கீழேயுமே விழுந்துட்டான். எல்லாரும் பார்க்குறாங்க, இந்த பொண்ணு வெறும் 4th லெவல் தான், ஆனால் அவன் வந்து 7th லெவல்ரா, எப்படி இவன் டிஃபீட் பண்ணா? அப்போ சவுத்தில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்கான், இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீச்சன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா 9th லெவலில் இருக்கான். எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க, இவன் சண்டை போட்டால் கண்டிப்பாக அந்த பொண்ணை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், ஏம்மா அது வந்து ஷூரா பாடி தானே, நீ வந்து அண்டர் வேர்ல்டு கிளானை சேர்ந்த ஒரு பொண்ணு, இங்கே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இங்கே வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்ப்பா. அவன் என்ன சொல்கிறா, நான் ஒன்றும் அண்டர் வேர்ல்டு கிளானை சேர்ந்த பொண்ணு கிடையாது, எங்கள் அப்பா பேர் வந்து லின் ஷாவுத்தியன், அவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோ. அதுக்கப்புறம் என்னுடைய பிரதர், அவன் வந்து டீமன்ஸ் எல்லாத்தையுமே கொல்லக்கூடிய ஒரு ஹீரோ, நானும் ஃப்யூச்சரில் ஹீரோ ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் கேட்கக்கூடியவர்களா அவர்கள்? அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, நீ எல்லாம் ஒரு டெவில், இங்கே நீ வந்தே இருக்கக்கூடாது, சவுத்தில் வந்து டெவிலை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதையை வேற மாதிரி திருப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கீழே இருக்க அந்த சிட்டிலோட பையன் அவனுமே பார்க்குறான், அந்த இடத்துல அந்த லியூலின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கால்ல, நம்ம ஹீரோ காப்பாற்றினா இல்லையா, அந்த பொண்ணுக்கும் அந்த மார்ஷல் காட் டெம்பிள் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இவன் என்ன கேட்குறான்னா, அந்த பொண்ணுக்கிட்ட நீ வந்து அந்த டெம்பிளை காண்டாக்ட் பண்ணு, யாரையாவது வர சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணுக்கு இதில் விருப்பம் இருக்க மாதிரி தெரியல, தயங்கி நின்றுட்டே இருக்கா. இப்போ அந்த பறவை போய் சொல்லுது, அவனுங்க வேணுனே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, நமக்கு குடைச்சல் கொடுக்கணுன்னே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்போது, பார்ப்போம் அவனுங்க என்ன தான் பண்ணானுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லின்ஃபங் சொல்லிட்டு இருக்கான். இப்போது அங்கே இருக்கவங்களாம் பேச ஆரம்பிக்கிறான். அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, சவுத்தில் இருக்க எல்லாருமே பிடிச்சி நம்ம விசாரிக்கணும், அவனுங்க வந்து ஒரு அண்டர் வேர்ல்டு கிளானை சேர்ந்த பொண்ணை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கானுங்க, இவனுங்களை நம்ம விசாரிச்சே ஆகணும், இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த அண்டர் வேர்ல்டு கிளான் வந்து ஹியூமன் ரேஸ் கூட சண்டை போட்டிருக்கு, அதனால் அவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிட்டி லாட் பையன் வந்து மறுபடியும்
கேட்குறான், இந்த மாதிரி நான் வந்து ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்கணும், நீ வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறா, இல்லை இதில் ஏதோ தப்பு இருக்கா மாதிரி தெரியுது, ஏன்னா அவங்க என்னோட உயிரை பலமுறை காப்பாற்றிருக்காங்க, இது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஆனாலும் இவனுங்க என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, இல்லை அதெல்லாம் வந்து அவங்களோட மிகப்பெரிய பிளானாக இருக்கும், இந்த மாதிரி மூலமாக மார்ஷல் காட் டெம்பிள்குள்ளே போய் அதை வந்து செதைக்கணும்னு பார்க்குறானுங்க, அதுக்கு தான் பிளான் போட்டிருக்கானுங்க அப்படிங்கிறானுங்க. எவ்வளோ கோவம் வரும் நம்ம ஆட்களுக்கு. உடனே வந்து அங்கே இருக்கவங்க நம்ம ஆட்கள்லாம் ஏஞ்சி கத்த ஆரம்பிக்கிறாங்க, என்னடா அவங்க இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்கீங்க, லின்ஃபங் யார் தெரியுமா அவனுக்கு, அவன் பல முறை அவனோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டீமன்ஸ் கிட்டலாம் சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, என்னது உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணானா, அவன் இருக்கிறதே லெவல் 5, என்னத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணான், சும்மா கதை விட்டுட்ருக்கீங்களா, இன்றைக்கி நான் சும்மா விட மாட்டேன், ஒருத்தரையும் விட மாட்டேன், ஏம்மா நீ வந்து ஆன்சஸ்டர்ஸை காண்டாக்ட் பண்ண மாட்டல, அப்போ நானே வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கிறேன், விடாதீங்கடா எல்லாரையும் பிடிங்கடா, முதல்ல அந்த பொண்ணை டிஃபீட் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். இப்போ லின்ஃபங் இறங்க ஆரம்பிக்கிறான் களத்துக்குள்ள. அவன் என்ன சொல்றான், என் தங்கச்சி மேலே கை வைக்கிறதுக்கு எவனுக்குடா தைரியம் இருக்குது அப்படின்னு கேட்குறான். அந்த சிட்டி லார்ட் பையன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பேர் லின்ஃபங் நீ தேவையில்லாத வேலை பண்ணுற, அப்புறம் ஒன்று நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிறான். அட போடா ஸ்மால் பாய், உன்னால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவுத்தியன் இருக்குல்ல அந்த பறவை, அதுக்கிட்ட சொல்லிட்டு போகிறான், இங்கே இருக்கவங்களாம் நீ ப்ரொடெக்ட் பண்ண, மேலே நான் போய் என் சிஸ்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இருந்தாலுமே அங்கே இருக்கவங்க எல்லாருமே இவனை போக விடாமல் தடுக்கிறாங்கப்பா. ஆனாலும் அவன் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. மேலே கிட்டத்தட்ட 7 பேர் சேர்ந்து அவளை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போது என்னதான் அவள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 7 பேர் அட்டாக் பண்ணும்போது அவளால் தாக்கு பிடிக்க முடியுமா, அவளால் சுத்தமாக வந்து சண்டை போட முடியல, பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறா. அந்த டைமில் லின்ஃபங் கீழே இருந்தால் என்ன பண்ணுறான், அவனோட அந்த சோல் சி டொமைன் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ண உடனே 7 பேராலையும் ஒன்றுமே பண்ண முடியலங்க. இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா ஒத்த ஆள் 7 பேரை கண்ட்ரோல் பண்ணுறான், இவனுக்கு எந்த அளவுக்கு தான்டா ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கரெக்டாக லின்ஃபங்கோட சிஸ்டர் கீழே விழ அவன் போய் பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு என்ன சொல்கிறானா, நான் இருக்கேன் கவலைப்படாத, ஒருத்தனுக்கும் உன்னை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தகுதி கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.